அல்லாஹி வரகாத்து. இன்றைய வகுப்பிலே நாம் அறிய இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது மரணங்களை நல்ல மரணமாக, நல்ல மரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அடையாளங்களை நமக்கு சொன்னார்களோ அந்த அடையாளங்களை அடைந்து நல்ல முறையில் இந்த உலகத்திலிருந்து நமது உயிர் பிரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இந்த வகுப்பை நாம் என்ன செய்கின்றோம், ஆரம்ப இருக்கின்றோம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால் அலாமாத்துல் ஹுஸ்னுல் ஹாத்திமா, அதாவது ஒரு மனிதனுடைய அந்த இறுதி முடிவின் நல்ல அடையாளங்கள், நல்ல மரணத்தினுடைய அடையாளங்களை பற்றித்தான் இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த பாடத்திலே நமக்கு ஹதீஸின் அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். முதலாவதாக பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர்கள் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார்கள். ஏற்கனவே நாம மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு அருகில் இருக்கும்போது லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் இருப்பவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்லிக் கொடுங்கள் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நாம் சொன்னது நினைவில் இருக்கும். அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்வதல்ல, முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறப்பதல்ல, முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதல்ல, மரணிக்கும் போதும் முஸ்லிமாக என்ன செய்ய வேண்டும், மரணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். எல்லா உரைகளிலும் நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். காரணம், ஒரு மனிதன் மரண தருவாயில் அவனுடைய அந்த கடைசி கட்டம் இருக்கின்றது, மிக முக்கியமான ஒரு கட்டம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த செய்தியை பலமுறை நாம் உங்களுக்கு சொல்லி இருப்போம், நினைவூட்டலுக்காக நினைவுபடுத்துகின்றேன். ஒரு மனிதனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு ஜான் தான் இருக்கும். ஃபயஸ்பிகுல் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் வ தഖலன் நார், அப்போது அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும், அவன் நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து நரகவாதியாக மாறிவிடுகின்றான். நரகத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வுடைய விதி முந்திவிடும், சொர்க்கத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்து அவன் சொர்க்கவாதியாக மாறிவிடுகின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நமது இறுதி முடிவு நன்மையானதாக, நல்ல அழகான ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள், நெற்றி வியர்த்திருப்பது. நெற்றி வியர்த்திருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது, அவர் தனது தந்தை வழியாக அறிவிக்கின்றார், அன்னஹு கான பி குராசான், குராசான் என்ற ஒரு பிரதேசத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஃபஆத அஹல்லஹு, அதாவது இந்த புரைதா அவர்கள் தனது சகோதரனை, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அறிவிக்கின்றார், அவர் தனது சகோதரனை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார். வஹுவ மரீல், அவர் நோயாளியாக இருக்கும் நிலையில் நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார். செல்லும் போது ஃபவஜதஹு பில் மௌத், அந்த மனிதர் மரணம் அடைந்து விடுகின்றார். வ இதா ஹுவ யாரகு ஜபீனுஹு, அவருடைய நெற்றியை இவர் பார்க்கின்றார், அந்த நெற்றியில் வியர்வை துளிகளை பார்க்கின்றார், வியர்த்திருக்கின்றது. அப்போது இந்த மனிதர் அல்லாஹு அக்பர் என்று இந்த நபித்தோழர் தக்பீர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன், அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் முஃமின், ஒரு மூமினுடைய மரணம் பி அரக்கில் ஜபீன், அவனுடைய நெற்றி வியர்த்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நெற்றி வியர்த்திருத்தல் ஒரு நல்ல முடிவினுடைய அடையாளமாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இப்னு மாஜாவில 1452வது செய்தியாக இடம்பெறுகின்றது. நெற்றி வியர்த்திருத்தல், இது எத்தனாவது அடையாளம்? இரண்டாவது அடையாளம். மூன்றாவது ஒரு அடையாளமாக இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள், அதிகமான அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலகீனம் என்ற தரத்திலே சொல்லுகின்றார்கள். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று மிகப்பெரிய முஹத்திஸாக கருதப்பட்ட சமீபத்திலே மரணமடைந்த ஷுஐபுல் அர்னவுத் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், அதே போன்று இன்னும் முன் சென்ற அறிஞர்கள் பலகீனமான செய்தியாக இந்த செய்தியை பார்க்க இருக்கின்றார்கள். நாம் மூன்றாவதாக சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்ன செய்தி அப்படின்னா, மன் மாத்த யோமுல் ஜும்ஆ, யார் ஜும்மாவுடைய தினத்திலோ அவு லைலத்தன், அதாவது ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ மரணமடைகின்றாரோ அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் மூன்றாவது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். ஆனால் இது பலகீனமான செய்தி. இது என்னது? பலகீனமான செய்தி. இதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மாதிரியான ஹதீஸை நாம பார்க்கும்போது இது பலகீனம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை குறித்து ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளும் பலகீனமானது. அல் அஹாதீசு ஃபி ஹாதல் மௌது, இந்த தலைப்பின் கீழ் வருகின்ற, அதாவது ஜும்மாவோடு தொடர்பு படுத்தி அந்த மரணம் சம்பந்தமாக வருகின்ற செய்திகள் அனைத்தும் பலகீனமானது. அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், ஒரு அதாவது அல் அஹாதீசு ஃபில் மௌத் யௌமுல் ஜும்ஆ வ அன்ன மன் மாத யௌமுல் ஜும்ஆ தഖலல் ஜன்னah, யார் வெள்ளிக்கிழமை மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று வருகின்ற செய்திகளும் பலகீனமானது. அது சஹீஹான சரியான செய்தி அல்ல. மன் மாத் அலல் கைர் வல் இஸ்திகாமா, யார் நன்மையிலே மரணிக்கின்றாரோ, மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அது ஜும்மாவுடைய தினமாக இருந்தாலும் சரி, ஜும்ஆ அல்லாத தினமாக இருந்தாலும் சரி. மன் மாத் அலா தீனில்லாஹி அலத் தௌஹீத், ஏகத்துவத்தில் தௌஹீதிலே ஒருவர் உறுதியாக இருந்து அவர் மரணிக்கின்றாரோ, இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அவர் தனது வாழ்வை கழித்து மரணிக்கின்றாரோ அவரும் சொர்க்கவாசி. அவர் எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் சரியான கொள்கைவாதியாக இருக்கும் பட்சத்தில் அவரும் அதுவும் நல்ல மரணம் என்று ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நல்ல மரணத்தை தந்தரல வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப எத்தனை செய்தி முடிஞ்சு? 3. நான்காவது அல் இஸ்திஷ்ஹாத் ஃபீ சாஹத்தில் கிதால், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகுவது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகுவது இதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அருளை அனுபவித்து சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள். வயஸ்தபிஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம் அல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அதாவது இந்த உலகத்திலே இருப்பவர்களை, போரிலே தன்னோடு ஈடுபட்ட அந்த மூமினான சகோதரர்கள், மரணமடையாத சகோதரர்களை எண்ணி அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஷஹீதானவர்கள் தங்களோடு போரிலே கலந்து கொண்டு மரணத்தை அடையாதவர்களை நினைத்து அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களை நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யஸ்தபிஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகள், நற்பேறுகளை பற்றியும்
அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த மேன்மை சிறப்பை குறித்தும் அவர்கள் சந்தோஷமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ருல் முஃமினீன், அஜ்ருல் முஃமினீன், மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனம் 3வது அத்தியாயத்தினுடைய 169, 170, 171 இந்த 3 வசனங்களிலும் இந்த செய்தி இடம்பெறுகின்றதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது எத்தனாவது செய்தியாக பார்த்தோம், 4வது செய்தியாக பார்த்தோம். 5வதாக போரில் எதிரிகளால் கொல்லப்படாமல் நோயினால் மரணமடைந்தது. அதாவது ஒருவர் போருக்கு தயாராக இருக்கின்றார், போருக்கு தயாராகி களத்திலே வருவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார், ஆனால் அவருக்கு நோய் ஏற்பட்டு விடுகின்றது. அப்படி நோயினால் மரணமடைந்தவரும் அதுவும் நல்ல மரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் அஹ்மதில் இடம்பெறுகின்றது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கிடையில் ஷஹாதத், அந்த ஷஹீதினுடைய அந்தஸ்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள், எப்படி கருதுகின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது தோழர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் வெட்டப்பட்டு இறக்கின்றார்களோ அதுதான் ஷஹீத் என்று என்ன செய்கின்றார்கள், தோழர்கள் பதிலளிக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஷஹீத் என்று சொன்னால் எனது சமூகத்திலே சுஹதாக்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இப்ப யாருக்கெல்லாம் ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும் சொல்லுங்க, யாருக்கு அதிகபட்சமாக ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த உலகத்துல? அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் இந்த உலகத்துல? இப்போ இன்னும் நெருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய அரசின் கீழ் ராணுவ வீரர்களாக இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு யாருக்கு அதிகம் கிடைக்கும்? இஸ்லாமிய அரசின் கீழ் ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக நாம் நீங்கள் சொல்வதை போன்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஒருவர் ஈடுபடுகின்றார், அதிலே பிரச்சனை ஏற்பட்டு அதிலே அவர் கொல்லப்படுகின்றார், அதுவும் ஷஹீத், நல்ல மரணத்தினுடைய அடையாளம். சரியா? அது இன்னும் தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இப்போ 5வது விஷயமாக நாம் என்ன பார்த்தோம், அதாவது போருக்காக களத்திலே வருகின்றார், போரிலே கலந்து கொள்ளவில்லை, ஏதோ நோய் ஏற்பட்டு விட்டது, அவர் மரணமடைகின்றார், அதுவும் ஷஹீத். அடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகின்றார்கள். அதாவது பிளேக் நோய், அதுவும் ஷஹீத் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்படுபவர் அதுவும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அடுத்து சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீரில் மூழ்கி இறப்பவர், நீரிலே மூழ்கி இறப்பவர் அவரும் ஷஹீத். வயிற்றோட்ட நோயினால் இறக்கக்கூடியவர், வயிற்றுப்போக்கு, தொடர்ந்து வயிற்றுப்போக்கு வருது, அதன் மூலமாக இறக்கக்கூடியவர் அவரும் ஷஹீத் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தீயிலே கரிந்து சாம்பலாக கூடியவர் அவரும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு ஹதீஸ்ல தொடர்ச்சியாக வந்த செய்திகள் என்பதற்காக சொல்கின்றேன், நான் முழுசா வந்ததை அப்படி சொல்றேன். 6வதாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, 6வதாக பிளேக் நோயை சொல்லுகின்றார்கள். பிளேக் நோய் அதான், அது எல்லாம் அந்த ஹதீஸ் தொடர்ச்சியா வர்றதுனால அதை சொன்ன. 6வதாக பிளேக் நோய். சரியா? 7வதாக வயிற்றோட்ட நோய், அதாவது வயிற்றுப்போக்கு. 7வதாக என்ன நோய்? வயிற்றுப்போக்கு. சரியா? சிலர் எப்படி தெரியுமா சாப்பிடுறாங்க, யாராவது வாந்தி பேதி வந்து மூத்தா போனா அவனுக்கெல்லாம் நல்ல மரணமே கிடையாது. நாம நல்ல மரணத்துக்குன்னு சில அடையாளங்களை வச்சிருக்கிறோம். நாம என்ன செய்யறோம், நல்ல மரணத்துக்கு சில அடையாளங்களை வச்சிருக்கிறோம். சுஜூதுல யாராவது மூத்தா போனா அதை நல்ல மரணம், அது நல்ல மரணம், உண்மையிலேயே மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒருத்தருக்கு வயிற்று வலி அல்லது பேதி வாந்தி அந்த மாதிரி வருது, அதுல மூத்தா போறாரு, உடனே நம்ம என்ன செய்யறது, அதெல்லாம் நல்ல மரணமே கிடையாது, அப்படி நாமளா என்ன செய்யறது, தீர்மானம் செய்வது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, வயிற்றோட்ட நோயினால் யார் மரணமடைகின்றாரோ அதுவும் ஷஹீத் என்று ஷஹீதுடைய அந்தஸ்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பதிவு செய்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல வருகின்றது. 8வது பாருங்கள், 8வது 9வது நீரில் மூழ்கி இறக்கக்கூடியவர். 8வது நீரில மூழ்கி இறக்கக்கூடியவர்கள். அதே போன்று இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணம் அடையக்கூடியவர்கள்.
இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி மரணம் அடையக்கூடியவர்கள். இந்த செய்தியில நாம இடையில ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்படியெல்லாம் மரணம் அடையக்கூடியவர்களுடைய அந்த முடிவு அது நல்ல முடிவு, ஆனா ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படி நாம ஆதரவு வைக்கலாம். ஆனால் உடனே நாம என்ன செய்யக்கூடாது, சொர்க்கவாதின்னு தீர்ப்பு கொடுக்க கூடாது. இவர் வந்து விபத்துல மூத்தாயிட்டாரா, இவர் சொர்க்கவாதி. இவர் வந்து இடிபாடுல மூத்தாயிட்டாரா, இவர் சொர்க்கவாதி. இவர் போரிலே கொல்லப்பட்டு விட்டாரு, அதனால் இவர் சொர்க்கவாதி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் போரிலே கொல்லப்படக்கூடியவரை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, சொர்க்கவாதி, நடமாடும் சொர்க்கவாதியை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நரகவாதின்னு சொன்னாங்க. அப்படிதானா இல்லையா? அப்ப அதனால ஒவ்வொருவருடைய நியத், அவர்களுடைய அமல்கள் அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஆனால் வெளிப்படையாக நாம் என்ன செய்வோம், அது ஒரு நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்போம். அதே நேரத்தில் சொர்க்கவாதி நரகவாதி என்று நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது. அது நமது அதிகாரத்தில் இல்லாத ஒரு விஷயமும் கூட. அதையும் நாம் கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நீரிலே 8வது என்னது, நீரிலே மூழ்கி இறக்கக்கூடியவர். 9வது இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணமடையக்கூடியவர்கள். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணமடையக்கூடியவர்கள். 10வதாக பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அதாவது பழைய காலகட்டத்தில் இன்றும் சில இடங்கள்ல என்னது இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி பெண்களுக்கு ஒரு பஷாரத்தாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பிரசவத்தீட்டின் போது இறக்கக்கூடிய அந்த பெண், இந்த குழந்தை பிறந்தவுடன் சில நேரங்களில் அதிகமாக ரத்தம் என்ன செய்யும், வெளியேறும். அதிகமாக ரத்தம் வெளியேறும். இதனால் மரணம் அடையக்கூடிய அந்த ஒரு நிலை, பிரசவத்தீட்டின் போது அந்த ரத்தம் அதிகமாக வெளியேறி இதன் காரணமாக மரணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரணத்திற்கு ஒப்பாக என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். வயிற்றோட்ட நோய், அதே போன்று இந்த பிரசவ இதனால மரணிக்கக்கூடிய பெண்மணிகள். அடுத்து ரசூலுல்லாஹி எத்தனை முடிஞ்சு, 10 முடிஞ்சா? 11வது என்ன அப்படின்னா, தீயினால் மரணம் அடையக்கூடியவர். தீயினால் மரணம் அடையக்கூடியவர். சில இடத்துல நீங்க எல்லாம் பார்க்கலாம், ஃபயர் ஏற்பட்டு என்ன செய்யும், குடும்பம் மொத்தமாக கரிந்து விடுவார்கள். ஏன்னா அதே நேரத்தில் இந்த நாம சொல்லக்கூடிய நல்ல மரணத்தினுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது பாருங்க. இந்த அடையாளங்கள் இருப்பதுடன் கொள்கையில் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். ஒரு காஃபிர் ஒருத்தர் வெளிப்படையாகவே காஃபிராக இருக்கிறாரு, தீயில மூத்தா போறாரு, அவருடைய மரணம் நல்ல மரணம் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. புரியுதா இல்லையா? அதனால இது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது சொன்னோம்? 11 தீயினால் மரணம் அடைவது. 12வது விஷயத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது ஒரு எலும்புருக்கி நோய் என்று சொல்லுவார்களா இல்லையா? எலும்புருக்கி நோய், டிபியா, ஆமா, அந்த மாதிரியான ஒரு நோயினால் மரணம் அடைந்தால் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஹீதுடைய அந்தஸ்துல என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ஆனா அதே நேரத்தில் இப்ப சில நோய்கள் வந்து எதனால வரும், இயற்கையாக என்ன செய்யும், சில நோய்கள் வரும். ஏன்னா இயற்கையாக, அதாவது இந்த இயற்கையாக சில நோய்கள் வரும். அதே நேரத்தில் சில நோய்களை மனிதன் வரவழைத்துக் கொள்வான், ஸ்மோக் பண்றது. ஏன்னா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வருதுன்னு வைங்களேன், அப்படி ஒரு ஆள் மூத்தா போனா அது நல்ல மரணம் சொல்ல முடியுமா? முடியாது. அவர் ஹராமான ஒரு விஷயத்தை செஞ்சு மூத்தா போறாரு இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் நிறைய மதுபானம் அருந்துகிறார், அதனால அவருடைய கிட்னி பாதிப்படைகின்றது, சரியா? அந்த மாதிரி மூத்தா போறாரு, அது நல்ல மரணமா? அது நல்ல மரணம் கிடையாது. இயற்கையாக அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்து இப்படி சோதித்தான் என்று சொன்னால் இது நல்ல மரணம். அது அடுத்ததாக எத்தனாவது விஷயம்? 12 முடிஞ்சு இல்லையா? 13வது இன்னொரு நோய் என்னன்னா கட்டிகளின் மூலமாக மரணிப்பது. கேன்சர் என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அதாவது உடலிலே திடீரென்று ஏற்படுகின்ற கட்டிகள். இந்த காச நோய், நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எலும்புருக்கி நோய், அந்த காச நோய், இதை பொறுத்த மட்டும் ஒருவர் ஸ்மோக் பண்றாரு, அதன் மூலமாக வருது, அதெல்லாம் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் காத்தல தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக போரிட்டு அதிலே கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத். சரியா? இப்போ நீங்க சில சிசிடிவி கேமரால எல்லாம் சில காட்சிகளை பார்ப்பீர்கள். ஏன்னா திருட திடீர்னு வருவான்,
கடையில் இருக்கக்கூடியவனுக்கும் திருடனுக்கும் ஃபைட் நடக்கும். சில நேரத்தில் கடையில் இருக்கக்கூடியவனை திருடன் என்ன செய்து விடுவான், கொன்று விடுவான். கொன்றுவிட்டு அந்த பொருட்களை சூறையாடி செல்வான். இப்போ இந்த கொல்லப்பட்ட மனிதன் யாரு? நல்ல ஒரு அவன் அகீதால கொள்கையில் தெளிவான ஒரு மனிதராக இருந்தால் அது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மன் காத்தல தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அதிலே போராட்டம் நடத்தி அதில் கொல்லப்படுறாரோ அவங்க ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், நஸை, திர்மிதி, இப்னு மாஜா இந்த ஹதீஸ்ல எல்லாம் இடம்பெறுகின்றது. அடுத்ததாக 15வது விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக, மார்க்கத்தை ஒருவர் பிரச்சாரம் செய்கின்றார், அந்த பிரச்சாரத்திலே ஈடுபடும் போது அதிலே எதிர்ப்புகளை சந்தித்து அதிலே கொல்லப்படக்கூடியவர் அவரும் ஷஹீத், அவரும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி அபூதாவுத், நஸை, திர்மிதி, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுகின்றது. மார்க்க பிரச்சாரத்திற்காக ஒருவர் அதில் ஈடுபட்டு அதிலே அவர் கொல்லப்பட்டால் அதுவும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ இங்கே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பாதுகாப்போடு தான் நம்ம தாவா செய்கிறோம். ஊரில் போய் தாவா செய்கிறோம் பாருங்க, ஊரில் போய் தாவா செய்கிறோம், ஷிர்க்கை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், பிதத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம், மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறோம். உண்மையிலேயே தாவா களம் என்று சொன்னால் அங்குதான் உண்மையான தாவா களம். சரியா? இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதுல கொல்லப்பட்டால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. இது போன்று மார்க்க பிரச்சாரத்திலே ஈடுபடும் போது அதனுடைய அந்த எதிர்ப்புகளை சந்திக்கும் போது அதன் மூலமாக ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அப்படி ஒரு மரணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதுவும் நல்ல மரணத்துடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக ஒரு செய்தியை பாருங்கள். 16வது விஷயம் என்ன அப்படின்னா, தனது உயிரை பாதுகாப்பதற்காக மன் காத்தல தூன மாலிஹி மன் காத்தல தூன அர்லிஹி, அதே போன்று தனது உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதர் அந்த ஒரு போராட்டத்திலே கொல்லப்படுகின்றார், அவரும் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுவும் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். 16வது விஷயம் என்ன? உயிரை பாதுகாப்பதற்காக போராடி அதிலே கொல்லப்படுவது. 17வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கின்றார், ரெடியா இருக்கிறார், களத்துல இறங்குவதற்கு ரெடியாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு பகலோ ஒரு இரவோ போருக்கு ஈடுபட்டிருப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கும்போது மரணம் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி அந்த போர்க்களத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் நோன்பு வைத்து இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட மேலாகும். அந்த நேரத்தில் அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான். சொர்க்கத்திலே அவருக்கு உணவு அளிக்கப்படுகின்றது. மறுமையினுடைய குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப 17வது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். 18வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நற்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அடைகின்ற மரணம், இதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார், அந்த நேரத்தில் மூத்தா போறாருன்னு வைங்களேன், இது ஒரு நல்ல அடையாளம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு வயதான ஒருவர் என்ன செஞ்சாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தார். குர்ஆன் ஓதிய நிலையிலேயே அவருடைய ரூஹ் பிரிந்தது. அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போன்று தொழுது கொண்டிருக்கும் போது நிறைய நாம பார்க்கலாம், சுஜூதுல தொழுகையில் இருக்கும்போது ரூஹ் பிரியக்கூடிய ஒரு நிலைமை. இது நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அறிவுரை செய்து கொண்டிருக்கும் போது, சரியா, மார்க்க போதனைகளை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் போது, இதை நாம் என்ன செய்யறோம், யூடியூப்ல எல்லாம் பார்க்கிறோம். ஹுஸ்னுல் ஹவாத்திம் என்று, அதாவது நல்ல மரணத்தின் அடையாளங்கள் என்று நீங்க யூடியூப்ல அரபியில் அடிச்சீங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன செய்து வருது. ஒருவர் மக்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே என்ன செஞ்சாரு, விழுந்து மௌத்தாயிடுறாரு. இன்னொருவர் ஒரு இமாம் தொழுகை நடத்தி திரும்பி அமர்ந்திருக்கின்றார், தொழுகையை நடத்தி முடிந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார், அப்படியே சாய்ந்து விடுகின்றார். இதெல்லாம் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.
அடுத்ததாக அதே போன்று நோன்பு வைத்த நிலையில், ஏன்னா ஹஜ்ஜுக்கு செல்லும் போது, ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளில் கிரிகைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இது போன்ற நிலைகளில் மரணம் அடைந்தால் அதுவும் நல்ல மரணத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஒரு செய்தியை, அதாவது 18வது ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்து இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். அது என்ன அப்படின்னா, ஹிஜ்ரி 1401வது வருடம் எனது மூத்த சகோதரனுடன் நான் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஜம்ராத்தில் கல்லடித்து அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து விட்டு ஒரு நண்பர் இடது கையால் தண்ணீரை அருந்தி கொண்டிருந்தார். இடது கையால் தண்ணீரை அருந்தி கொண்டிருந்தார். என் சகோதரனிடம் அதை அவர் நீட்டினார். அப்போது எனது சகோதரன், நண்பரே, நீங்க நபி வழிக்கு மாற்றம் செய்கின்றீர்கள், வலது கையால தண்ணி குடிங்க, இடது கையால தண்ணி குடிக்காதீங்க என்று அவர் அந்த செய்தி, அந்த ஒரு தவறை தடுக்கின்றார். தடுத்து விட்டு அந்த கோப்பையை கையினால் கொடுங்கள் என்று வாங்குவதற்கு முன்பாக மரணம் அடைந்து விடுகின்றார். அப்ப ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்று ஒரு சம்பவத்தை இமாம் நஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். 19வது விஷயம் என்னன்னா, அநியாயக்கார அரசனுக்கு முன்னால், கொடுமைக்கார அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது அந்த நேரத்தில் கொல்லப்படுறது. ஏன்னா அநியாயக்காரனுக்கு எதிராக, இந்த அநியாயக்காரனுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்லுதல் என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைக்க கூடாது, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நினைக்க கூடாது. அது தவறு, அதல்ல. இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு அநியாயக்காரன், இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுடைய பிரதமர் மோடி இருக்கிறான்னு வைங்களேன், மோடி இருக்கிறார், அவருக்கு முன்னால மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஏன்னா சூஃபிகள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது டெல்லியில, சூஃபிகள் மாநாடு நடந்து. அப்ப யார் வந்ததா, சீஃப் கெஸ்டா யார் வந்தா? மோடி தான் வந்திருந்தார். சரியா? அதற்கு சிறப்பு அழைப்பாளராக, விருந்தினராக யார் வந்தா? மோடி தான் வந்திருந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டம் நமக்கு கிடைச்சுன்னா, சூஃபிகள் வாய் மூடிட்டு என்ன செஞ்சாங்க, பேசாம இருந்தாங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து அவருக்கு முன்னால நீங்க இருக்கிறது தவறான கொள்கை, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு பேசாம தான் இருப்பாங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன ஆகும், அது அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அநியாயக்கார அரசனுக்கு முன்னிலையில் சத்தியத்தை, அரசன் தலைவன், சரியா, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால், அதிலே அந்த மனிதர் கொல்லப்பட்டால் அது என்னது, ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. காரணம், ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவங்க ஒரு கொடுமையான தலைவனுக்கு முன்னால நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறார் ஹம்சா. அந்த நேரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. உஹது போர்ல தான் கொல்லப்பட்டாங்க. அதை என்ன விஷயத்தை சொல்லி பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அந்த உஹது போரில் அவர் சத்தியத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்த அந்த நிலையில் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய செயலை பிரத்யேகமாக, இந்த செய்தி ஹாக்கிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, அதை பிரத்யேகமாக எடுத்து சொல்றாங்க. ஏன்னா போர்லையும் அழைப்பு பணி என்பது உண்டு தானே, அப்படிதானே இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அப்ப எத்தனை அடையாளங்கள் ஆச்சு? 19 அடையாளங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளங்கள் இதெல்லாம் நாம எந்த அடையாளமாக பார்த்தோம்? நல்ல மரணத்தினுடைய அடையாளங்களாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இந்த அடையாளங்களில் ஏதாவது ஒரு சின்ன அடையாளமாவது பெற்று நல்ல மரணத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்ய வேண்டும், நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும். இந்த வகுப்புல நாம படிச்ச விஷயங்கள், அதாவது நல்ல மரணத்தினுடைய சில அடையாளங்கள் அல்லது இறுதி முடிவினுடைய சில அடையாளங்கள்.